மனைவி கிட்ட மாட்டிக்கணுமேடா. ஏன் பின்வாசல் வழியா வந்த? இல்ல, எப்ப பார்த்தாலும் முன்வாசல் வழியா தானே வரேன். இன்னைக்கு ஒரு நாள் பின்வாசல் வழியா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். நல்லா இருக்கான்னு பார்த்தா நல்லா தான் இருக்கு. இனிமே பின்வாசலே பிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏதோ கடங்காரனை பார்த்த மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்துட்டு இருக்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஒழுங்கா சொல்லு, எதுக்கு பின்வாசல் வழியா வந்த? இல்லடி, வெள்ளை யாரோ கத்தி சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா, அதான் பயத்துல பின்வாசல் வழியா ஓடி வந்துட்டேன். அடச்சி, இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? சுத்தமா இல்ல. இந்த எதிர் வீட்டு ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தாங்க. அதான் கடுப்பாய் சிவில் மேலே ஒண்ணு வச்சுட்டேனா. அப்ப அவ புருஷன் துரத்துனே வந்தான். நான் தான் என் புருஷன் இருக்கானேன்னு தைரியமா சொல்லிட்டு வந்துட்டேன். வா, என்னன்னு கேள். எது நானா? எங்க இவ ரொம்ப நேரமா சத்தத்தையே காணோம். ரெடி ஆனானா இல்லையா? சஞ்சு. ஐயோ, வந்துட்டாளே. சஞ்சுமா, ரெடியா போலாமா? என்னடா இப்படி இருக்க? சுத்தமா முடியலடி. முடியலையா? என்னாச்சு? ஃபீவரா இருக்கு. என்னால ஃபங்க்ஷனுக்கு வர முடியுமான்னு தெரியல. அப்படியா? சரி இரு. நம்பி போயிட்டா. அப்படா. ஐயா, திரும்பி வராளே. அம்மா, முடியலையே. வாய் துற, நாக்கு தூக்க. மூடு. கல்யாணத்துல பிபி வாசிக்கிறமே உட்கார வச்சுட்டாளே. ஐயோ, மாட்டனா செத்தோம். துற. நிஜமாவே ஜுரமாதான் இருக்கு. நான் பெப்பிட்டா. துற. யாராவது ஒருத்தர் ஃபங்க்ஷனுக்கு போலனா நல்லா இருக்காது. நான் மட்டும் போயிட்டு சீக்கிரமா வந்துருவா. நீ வர வேணா, சமத்தா வீட்லயே ரெஸ்ட் எடுக்கறியா? சரி சரி, வந்துற. அப்பாடா, போயிட்டா. யாருகிட்ட நானாச்சு ஃபங்க்ஷனுக்கு வரதாச்சு.